அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கு கொண்டு வந்த டாபிக் பேசுகிறதுக்கு பரகாதனிய பாடசாலை அபிவிருத்தி சங்கமும் பாடசாலை பழைய மாணவர் சங்கமும் இணைந்து ஆற்றிய செயல், அதாவது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட எஸ்டிசி இப்போ சிறிது காலம்டா சின்னொரு பீரியட்ல அவங்க செஞ்ச சாதனைகள் பல ஈக்குது. இருந்தாலும் நான் ஒரு சாதனையை பற்றி நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். இனி பரகாதனிய அவங்க மக்கள் பரகாதனியில் முக்கால்வாசி பேர் பரகாதனிய நேஷனல் ஸ்கூலில் படித்தவர்கள் தான் இருக்கிறாங்க, முக்கால்வாசி பேர். இனி அது ஒரு சிலர் தவிர இனி அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து பாடசாலைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கிழமைக்குள்ள கதிரைகள் போதாமல் இருந்ததை எப்படி சேர்த்தினன்றதை பற்றி நான் சொல்ல வந்தேன். இனி அதுதான் அதில் ஒத்துழைப்பு எங்களோட பிபிஐயும் எஸ்டிசியும் தான் ஒத்துழைத்தார்கள். அந்த அடிப்படையில் உண்மையில் வரவேற்கத்தக்க செயல். பரகாதனிய ஒடிட்டோரியம் ஸ்கூல் பாடசாலையின் ஒடிட்டோரியம் கதிரைகள் பற்றாக்குறை இருந்துச்சு. அது இருந்ததை பழைய மாணவர்கள் எஸ்டிசி 2 பேரும் சேர்ந்து அதுக்கு என்ன மாதிரி செய்யணும்ன்ற ஒரு ப்ராஜெக்டை அமைச்சு அதை எங்களோட பரகாதனிய மக்கள் இடத்துல எப்படி கொண்டு போய் சேர்க்குறன்றத அது நல்ல முறையாக அதை அணுகி செஞ்சாங்க. அதில் முதல் கட்டமாக 250 கதிரைகளும், இரண்டாம் கட்டமாக 125 கதிரைகளும் சேர்த்தப்பட்டுச்சு. அது எல்லாம் ஒரு சிறிய காலத்துக்கு தான் சேர்த்தப்பட்டுச்சு. இனி அது எவ்வளவுக்கு ஒரு பரகாதனிய மக்களோட ஒற்றுமை ஏன் வெளிப்படுத்துரு. இது பரகாதனிக்கு மட்டும் இல்லை, முழு ஸ்ரீலங்காவுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு. உண்மையில் பரகாதனிய மக்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். மற்றும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்றால், பரகாதனிய நேஷனல் ஸ்கூலோட தற்போதைய அதிபர் அவர பங்குக்கு அவரும் ஒரு கதிரையை எடுத்ததுதான் ஒரு ஹைலைட்டடாக இருக்குது. அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இதே மாதிரி தூர நோக்குடன் செயல்படக்கூடிய எங்களுக்கு நல்லொரு எஸ்டிசியும் நல்லொரு பிபிஐயும் இருக்குது. அதில் எங்களோட எஸ்டிசி செக்ரட்டரி ஃபர்சான் அவர்களுக்கும் பிபிஏ செக்ரட்டரி ஃபாஹிமா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அஸ்ஸலாமு அலைக்கும்.